الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد. பொதுவாக மனித வாழ்க்கை இருக்கிறது, அது அவரோடு மட்டும் முடியக்கூடிய விஷயம் அல்ல. மனிதனுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் அடுத்தவர்களோடு தொடர்புடையதாக இருக்கும். அவன் தனியாக வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியே சென்றாலும் சரி. ஒரு மாணவர் படிப்பதற்காக செல்கிறார், அவர் பள்ளிக்கூடத்தோடு கல்லூரியோடு தொடர்பு கொண்டிருப்பார். அங்கே பல மாணவர்களை சக மாணவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு வேலை செய்யக்கூடியவர் ஆபீஸுக்கு செல்கிறார் என்று சொன்னால் தன்னோடு சேர்ந்த சக தொழிலாளர்களோடு பழக வேண்டியிருக்கும். இது ஆபீஸ் ஸ்கூல் மட்டுமல்ல, ஒரு மனிதர் எங்கு சென்றாலும் சரி, ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் மூலமாக மற்றவர்களுக்கு லாபமோ நஷ்டமோ அல்லது எதுவும் இல்லாமலோ இருக்கும். இந்த எந்த நிலையை விட்டும் காலியாக இருக்க முடியாது. ஒரு நபர் தனியாக வீட்டில் இருந்தால் கூட அவர் ஒரு கால் டிவி பார்க்கிறார். ஒருவர் பார்ப்பது மற்றவர்களுக்கு சில சமயம் தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரே அறையிலே 2 பேர் ஒன்றாக தங்கி இருக்கிறார்கள். ஒருவர் லைட்டை போட்டு வச்சிருப்பாரு, மற்றவருக்கு அது எப்படி இணக்கமாக இருக்குமா அல்லது வெறுப்பாக இருக்குமான்னு தெரியாது. இதுவெல்லாம் ஒரு மனிதர் தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நம்மின் மூலமாக மற்றவர்கள் எப்படி நம்மை பற்றி நினைக்கிறார்கள், நம்மை பற்றி எப்படி உணர்கிறார்கள், நாம் செய்வதையே செய்து கொண்டே செல்லக்கூடாது. இப்ப நின்று பேசுறதா இருந்தால் கூட 10 நிமிஷம் ஆச்சுன்னா மணியை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் 10 நிமிஷம், அது மீறி போனா 12 நிமிஷம். அதையெல்லாம் பார்க்காம பேசிக்கொண்டே இருந்தா அதுவும் முறையில்லை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் போன்ற பெருநகரங்கள்ல தராவிக்கு பிறகு பயானை தனியா 1 மணி நேரம் இருக்கும். அதுக்கு தனியா ஆள் போட்டிருப்பாங்க. 1 மணி நேரம் பயான். 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 11 மணிக்கு முடிப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள் தான் இருக்குது. ஆனாலும் கூட நம்முடைய பழக்கம் அப்படி இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா மற்றவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்கிறார்கள் என்பது பற்றி கவனம் இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி பாத்ரூம் போயிட்டு வரோம், நம்ம போயிட்டு அப்படியே வந்துருவோம். நமக்கு பிறகு அடுத்து ஒரு நபர் போக வேண்டி இருக்குது. அவர் போகும்போது இதுக்கு முன்னால் வந்து சென்றவரை பற்றி எப்படி நினைக்க வேண்டும், நம்மை பற்றி பரவாயில்ல சுத்தமா போயிருக்காரு அப்படின்னு நினைக்கணுமா? எப்படிப்பட்டவன், அதாவது வாயில எந்த வார்த்தையை கொண்டு திட்டுவான்னு தெரியாது, எவன் வந்துட்டு போனான்னு தெரியலையே, அப்படின்னு நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு நபருடைய நடைமுறையிலே எல்லா நிலையிலும் அவர் தனியாகவே இருந்தால் கூட மற்றவர்களுக்கு அவரின் மூலமாக லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். இது பொதுவாக எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியதுதான். எனவேதான் இதற்காக அரசாங்கம் பல விதிமுறைகளை வைத்திருக்கும். பொது இடங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாதையிலே செல்லும் பொழுது 2 வீலருக்கு தனியாக இருக்கும், நடைபாதைக்கு தனியிடம் இருக்கும். அவரவர்கள் அந்தந்த இடத்தில் சென்றாலும் எல்லோருக்கும் நிம்மதியாக பிரயோஜனமாக இருக்கும். அந்த சிரமங்களை அகற்றுவதற்காக வேண்டி சிக்னல் வைத்திருக்கும், ஆங்காங்கே போலீஸ் இருக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே மார்க்க ரீதியாக இஸ்லாம் இதற்கு என்ன வழிகாட்டுகிறது? ஒரு மனிதர் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ளாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் இருக்கவில்லை. இஸ்லாம் இதற்கு 3 படித்தரங்களை வைத்திருக்கிறது. 3 விதமான படித்தரங்கள் இருக்கிறது. அதில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆக உயர்ந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே அவர் ரொம்ப சிறந்தவராக ஆகிவிடுவார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நம்மளால யாருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது. உபகாரம் செய்யாவிட்டாலும் கூட உபத்திரம் செய்யாதிருந்தா பரவாயில்லைன்னு நினைப்பாங்க. அது மாதிரியாவது இருக்கணும். நம்ம மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது, அது 2வது. தொந்தரவு தராமலாவது இருக்க வேண்டும். அல் முஸ்லிம் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அவருடைய கையின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சலாமத் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படி கிடைத்தால்தான் அவர் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கையின் மூலமாக நாவின் மூலமாக என்று சொல்வது காலால உடைக்கலான்னு அர்த்தம் கிடையாது. இது பெரும்பாலான நடைமுறை. மக்களுடைய நடைமுறையிலே தொந்தரவு என்பது கையின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும். எனவே எந்த நிலையிலும் ஒரு மனிதனின் மூலமாக, ஒரு முஸ்லிமின் மூலமாக எந்த தொல்லையும் ஏற்படக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் உண்மையான முஸ்லிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுக்கு பல படித்தரங்கள் இருக்கிறது. ரிவாயத்திலே வருகிறது, ஆக உயர்ந்த தரஜா இருக்கிறது கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அதில் ஆக குறைந்த படித்தரம் என்னவென்றால் இமாசத்துல் அதா அனி தரீக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடைபாதையில் இருக்கக்கூடிய தொந்தரவு தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றி விடுவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம், வாழைப்பழத்தோல் கிடைக்கிறது, அதை எடுத்து ஓரமாக எடுத்து போட்டால் அது ஈமானுடைய கடைசி தரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் யாராவது வந்து கொண்டிருப்பார்கள், நாம் கவனமாக பார்த்து செல்கிறோம், அவர் பார்க்காமல் வந்து வலிக்கு விழுந்து வரலாம்.
பார்த்துக்கிட்டே வர்றோம், நல்லாதான் கிடைச்சது, பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறான், அவன் விளக்கும் விழுந்து தொலையட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. இமாசத்துல்லாதான் அனைத்து நம்ம பார்த்துட்டோம் சொன்னா அதை எடுத்து ஓரமா போட்டு, ஒரு முள்ளு கிடக்குது அதை எடுத்து ஓரமாக போடுவோம். மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை எடுத்து ஓரமாக போட்டு விட்டால் நம்மின் மூலமாக அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இது முதல் தரம். இது முதல் தரம், ஆக குறைந்த படித்தரம். இந்த நிலையிலாவது முஸ்லிம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளியாக ஆகிவிடுவான். ஆக குறைந்த அந்தஸ்து. இரண்டாவது நிலையாக ஷரியத்தின் நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன அஹப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எதை பிரியப்படுகிறானோ அதையே மற்றவர்களுக்கும் பிரியப்பட வேண்டும், அதுவரையிலும் அவன் உண்மையான மூமினாக முடியாது என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு எதை பிரியப்படுகிறானோ அதையே மற்றவர்களுக்கும் பிரியப்பட வேண்டும். தனக்கு நல்லது நடக்க வேண்டும் நினைக்கிறோம், அதே மாதிரி எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்லை. ரேஷன் கடைகள்ல பல இடங்கள்ல கியூ அடிக்கக்கூடிய இடங்களை பார்த்தா எப்படியாவது நம்ம ஏமாத்தி பிடிச்சி எப்படியா முன்னாடி போய் முதல்ல போய் வாங்கிட்டு போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சா நமக்கு நிம்மதி. அடுத்தவன் எந்த நிலையம் இருக்கிறான் என்ன ஆயாது அதை பத்தி எந்த யோசனையும் தெரியாது. டிக்கெட் கவுண்டர்ல நிற்பாங்க. டிக்கெட் கவுண்டர்னு சொன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடத்துல சொல்றேன். அங்க இருந்து டிக்கெட் ரிசர்வ் வச்சிருந்தா நிக்கிறோம், டிக்கெட் வாங்குறதுக்காக நிக்கிறோம். முன்னாடி ஒருத்தர் வருவார், எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருங்கன்னு சொல்லுவார். இப்ப எனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துருந்தா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அதுல. ஆனா பின்னாடி எத்தனை பேர் நிற்பாங்க, அவங்க பாக்குறவங்கன்னா எப்படி பார்ப்பாங்க. நம்ம அது மாதிரி இடத்துல பின்னாடி நின்றா நம்ம கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டோம். அப்ப நமக்கு எதை விரும்பலையோ அதை மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடாது. எதை நமக்கு விரும்புகிறோமோ அதை போல மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும். இது இரண்டாவது தரம், இது உயர்ந்த தரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை இப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று. நீ அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்ற நினைப்பில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் கூட அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பிலாவது உன்னுடைய இபாதத் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது இபாதத் என்னும் வழிபாடு விஷயங்களில் மற்றவர்களுடன் நடத்தக்கூடிய முறையிலே மற்றவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறையை எடுத்துக்கொண்டால் அதிலே இஹ்சான் என்ன? இதுதான் தன்னுடைய சகோதரனுக்கு தான் விரும்பக்கூடியதை விரும்புவது. இது இரண்டாவது தரம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கிறார் என்று சொல்லுவோம். மூன்றாவது ஒரு நிலை என்று கொண்டிருக்கிறது கடைசியாக, தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது, தன்னை காண மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது. தனக்கு கஷ்டம் வந்தாலும் கூட பரவாயில்லை, மற்றவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி நினைப்பது இருக்கிறதே, இது ஆக உயர்ந்த தரஜா. சஹாபாக்களிலே அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிப்பான். அன்சாரிகள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? அவர்களை வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்தாளியை யார் அழைத்து செல்கிறார் என்று கேட்கும் பொழுது ஒரு சஹாபி, நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழைத்து செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று கேட்டால் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஏதோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. இந்த நிலையில் நம்மளும் ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா நமக்கு நம்ம வீட்டுல என்ன திட்டு கிடைக்குங்கிறது தெரியும். ஆனா அந்த இடத்துல அந்த கணவனும் மனைவியும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? வந்து விருந்தாளிக்கு எடுத்து சாப்பாடை வச்சாங்க. சாப்பாட்டை வச்சுட்டு விளக்கை சரி செய்யற மாதிரி விளக்க அணைச்சிட்டாங்க. விளக்க அணைச்சிட்டு விருந்தாளியை சாப்பிட வைக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடவில்லை. அவர் திருப்தியாக சாப்பிடட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் சாப்பிடாமல் விருந்தாளியை சாப்பிட வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய அரிசியை தட்டியது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஓப்பாக ஆகிவிட்டது. இதை பார்த்து அல்லாஹ்வே குர்ஆனிலே ஆயத்தை இறக்கி வைத்தான். அவர்கள் மற்றவர்களை காண, தங்களை காண மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தங்களுக்கு பெரிய தேவை இருக்கிறது, தேவை இருந்தும் கூட தாங்கள் பட்டினியாக கடந்து பசித்திருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே மற்றவர்களை ஈசார் செய்கிறார்கள், தங்களை தியாகம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அன்சாரிகளை புகழ்ந்து பாராட்டுவான். அப்படிப்பட்ட நிலைதான் ஒரு நல்ல நிலை, உயர்ந்த நிலை. நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இது ஈமானுடைய உயர்ந்த தரம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட சிந்தனை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்றால் அன்-நஸீஹா, இதுதான் மார்க்கம் என்றார்கள். அன்-நஸீஹா என்று சொன்னால் நீங்க நசீகை செய்யுங்க நசீகை செய்யுங்கன்னு சொல்லுவோம். நசீகை செய்யறதுனா என்ன? உபதேசம் செய்யறதுன்னு சொல்ற பழக்கத்தில் இருக்குது. இல்லைன்னு சொன்னா அன்-நஸீஹாங்கிற வார்த்தைக்கு அரபியில சொல்ல போனா அதாவது மற்றவர்களுக்கு நலவை நாடுவது என்று அர்த்தம்.
ஒருவர் உபதேசம் செய்தால் கூட அது மற்றவர்கள் அதை கேட்டு பிரயோஜனம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே செய்கிறார். அதனால் அந்நசீஹா, தீன் என்றாலே அந்நசீஹா தான், மற்றவர்களுக்கு நலவை நாட வேண்டும். இந்த ஹதீஸின்படி பல சஹாபாக்கள் உயர்வான முறையிலே அமல் செய்திருக்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சி வருகிறது. அவர்கள் எந்த வியாபாரம் செய்தாலும் கூட யார்ட்டையாவது போய் ஒரு சாமான வாங்கிட்டேன்னு சொன்னா அவர்கிட்ட சொல்லுவாரு, நான் உங்களுக்கு என்ன விலையை கொடுத்தேனோ அது எனக்கு ரொம்ப பிரியமானது, நான் எதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனோ அது நான் கொடுத்ததை விட உங்களிடமிருந்து பெற்றது மிக பிரியமானது என்று சொல்லுவார்கள். ஒரு தடவை ஒரு குதிரையை வாங்கி வந்தார்கள். குதிரையை வாங்கி வரும் பொழுது ஏறத்தாழ அநேகமாக நினைக்கிறேன் 300 திருகம் கொடுத்து விட்டு வந்தார்கள். கொடுத்து விட்டு வந்த பிறகு நண்பர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். நான் குதிரை இந்த விலைக்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, பரவாயில்லையே, இதை விட உயர்ந்த விலைக்கு போகும் அப்படின்னா. இது நீங்க கொடுத்த விலை கம்மி தான், இந்த குதிரையுடைய தரம் உயர்ந்தது, இது அந்த உயர்ந்த விலைக்கு போகும்னார். உடனே அந்த வியாபாரிகிட்ட போய் இது உயர்ந்த விலைக்கு போகுமா, அதோட இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வந்தாங்க. நான் கொடுத்தது கம்மி தான் அப்படின்னு. இப்ப ரெண்டாவது திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. வீட்டையும் உள்ள சகாக்கள்கிட்ட சொல்லும் பொழுது, நான் இவ்வளவு ரெண்டாவது திருப்பி கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த குதிரையா, இது ரொம்ப தரம் கூடினது, நல்ல குவாலிட்டி, இதுக்கு நீங்க கொடுத்த விலையெல்லாம் போதாது, இதை விடவும் உயர்ந்த விலைக்கு போகும், இந்த விலைக்கு போகும் சொல்றாங்க. இப்படி மதிப்பிடும் பொழுது ஜரீர் பாக்குறாங்க, திரும்பவும் காசு எடுத்துக்கொண்டு போய் நான் உங்கள்கிட்ட ஏமாத்திடக்கூடாது, உங்களுக்கு எவ்வளவு விலை தரணுமோ அவ்வளவு கொடுத்துட்டேன், வாங்கிட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்தாங்களாம். இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்தாங்கன்னா திருச்சல் சொல்லுவாங்க. வாங்கிட்டு போறது நல்லது, எப்படியா தப்பு ஒண்ணு இல்லை. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க நல்ல பொருந்தி கொண்டுதான் ஒரு விற்றாரு, உங்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது இந்த விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனால ஒன்னும் தப்பு இல்லையே, குறைஞ்ச விலைக்கு அவர் கொடுத்தா என்ன அப்படின்றதான் கேட்டாங்க. தப்பு ஒண்ணும் இல்லைதான். ஆனாலும் அந்த சஹாபி அந்த இடத்துல சொன்ன பதில் என்ன தெரியுமா, இல்லா பாயானா, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத் செய்திருக்கிறோம். ரிவாயத் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது, அலா இகாமி ஸலா வ ஈதாஇ ஸகாத் வல் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், தொழுகவும் வேண்டும், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் நல்ல விதமாக அவருக்கு எது நல்லதோ அதை நாங்கள் நாட வேண்டும் என்றும் நாங்கள் பையத் செய்திருக்கிறோம். எனவே அவருடைய விஷயத்திலே உயர்ந்த தரமான குதிரையை கொடுத்திருக்கும் பொழுது நான் தாழ்ந்த தரமுள்ள விலையை கொடுக்க கூடாது அல்லவா, எனவேதான் அப்படி கொடுத்தேன் என்று சொன்னார்கள். இது ஆக உயர்ந்த தரம். இப்படி ஒரு மனிதர் மற்றவர்களுக்கு நடத்தக்கூடிய முறைகளிலே இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அவர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முறையாக அவர் செய்தவராக ஆகிவிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்திருவானார். அதே போன்று ஒரு சட்டத்தை பற்றி தொழுகையிலே நாம் தொழுகிறோம். இமாமாக நிற்கிறார். பின்னாடி நிற்கும் பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அவரை பின்பற்றப்படுவதற்காகத்தான். ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னா தக்பீர் சொல்லுங்க, நீங்க அவர் ஓத ஆரம்பிச்சா மௌனமாக இருங்க, அவர் ருக்குவுக்கு போனா நீங்க ருக்குவுக்கு போங்க. இமாம் என்பவர் தலைவர், இமாம் என்பவர் உங்களுக்கு தலைமைத்துவத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரோ அதைத்தான் செய்யணும், அவருக்கு பின்னாடி தான் செய்யணும். அவர் தக்பீர் கட்டினாதான் நம்ம தக்பீர் கட்டணும். அவர் அல்லாஹு அக்பர் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லிட்டோம்னா நம்ம தொழுகையே கூடாது. அப்ப இமாம் செய்த பிறகு அதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் ருக்குவிலையும் அப்படித்தான், சுஜூதுலையும் அப்படித்தான். இமாம் ருக்குவுக்கு போன பிறகு நம்ம ருக்குவுக்கு போகணும், இமாம் சஜிதாவுக்கு போன பிறகு நம்ம சஜிதாவுக்கு போகணும். நம்ம அவசரமா வேகமா தொழுதுட்டு எங்க போக போறோம், அவர் சலாம் கொடுக்கும் போது நம்மளும் சலாம் கொடுத்தாகணும். நம்ம ஒண்ணு சீக்கிரம் வேகமா ருக்கு சஜிதா போய் சீக்கிரம் வச்சு ஓடிக்க முடியாது, அவர் சலாம் கொடுத்த வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும். அப்ப அவர் ருக்குவுக்கு போற வரைக்கும் குடியில வரைக்கும் பொறுத்திருந்துதான் நாம் போகணும். சலாம் கொடுக்கும் போது கூட அவர் முதல் சலாம் கொடுத்து விட்டு இரண்டாவது சலாம் கொடுக்கும் போது நம்ம முதல் சலாம் கொடுக்கும். மஸ்பூக்காக தொழுவு வந்தோம்னு வைங்க, அவர் சில சமயம் முதல் சலாம் கொடுத்து சஜிதா தொழுவு செய்ய போயிடுவார். நம்மளும் சலாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம தொழுகை முறிஞ்சு போகும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 ரக்காத் பிந்தி வந்திருக்கிறோம். 2 ரக்காத் பிந்தி வந்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, சலாம் கொடுக்க கூடாது. இமாம் சலாம் கொடுத்தாலும் கொடுக்க கூடாது. அதனால ஒரு சலாம் கொடுத்துட்டு அவர் 2வது சலாம் கொடுக்கிறாரான்னு எதிர்பார்க்கணும், அப்பதான் நம்ம சலாம் கொடுக்கணும். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் கூட நம்முடைய கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையிலே இமாம் பின்பற்றப்படுவதற்கு இமாமை பின்பற்றி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன்படி செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.